வெல்கம் பேக் டு பிரதீஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம கேரளா டிஷ் தான் பார்க்க போகிறோம். பூசணிக்காய் எரிச்சேரி. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிவிடுங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு பூசணிக்காயை இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் வேகிறதுக்காக லைட்டாக ஒரு அரை உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. பூசணிக்காய் வேகிறதுக்குள்ளே இந்த சைடு நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம், 5லேருந்து 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பூசணிக்காய் நல்லாவே வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ண உடனே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். இப்போ தாளிப்புக்காக 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காவை சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பூசணிக்காயில் அதை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பூசணிக்காய் எரிச்சேரி ரெடி. இந்த பூசணிக்காய் எரிச்சேரி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.